guys, welcome back to my channel. So இந்த வீடியோல நான் ஒரு புது ப்ராடக்ட் வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. அதுதான் எஸ், ஐ காட் திஸ் ஃப்ரம் அகாரோ. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இதில் வந்து இந்த 2000 வாட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது ஆக்சுவலி ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பர்பஸ்க்கு, அதாவது ஒரு பிரைடல் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு ஹேர் ட்ரையிங் பண்ணுறாங்க, குயிக்காக பண்ணணும்னா அதுக்காக வாங்குற ஒரு ப்ராடக்ட் தான். எப்போவுமே என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, இந்த 2000 வாட்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணி வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்டட் டு ட்ரை மை ஹேர் குவிக்லி. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதில் என்னெல்லாம் வந்திருக்கு, இதில் என்னெல்லாம் இருக்குது, இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இவங்க 3 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அது நீங்கள் இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கைக்கு கிடைச்சது வந்து இதுதான். இது வந்து நீங்கள் இட்ஸ் அ கர்ல் டிஃப்யூசர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆர் அதில் என்ன போட்டிருக்காங்க, எஸ் டிஃப்யூசர். ஸோ வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ் இருக்குது, கேர்லி ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிஃப்யூசர் யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் கர்ல் யூர் ஹேர். அந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ் ஹேர் பிடிச்சவங்க ஆர் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த டிஃப்யூசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி எனக்கு அந்த கேர்லி ஹேர் அவ்வளோவா பிடிக்காது, பட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லா வந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ப்ராடக்ட் என்னென்னா இதுதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோம் நாசல்னு போட்டிருக்கு ஆக்சுவலி இதோட பேர். இதை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் வந்து அது ஒரு மாதிரி ப்ளோ ட்ரையிங் ஸ்ட்ரெயிட் எஃபெக்ட் கொடுக்குது. ரொம்ப கேர்லியாக தெரியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதனால எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுதான் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் இதில் இன்னொரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நான் இன்னும் யூஸே பண்ணலை. ஸோ இது ரெண்டும் நான் யூஸ் பண்ணனால நான் அதை கவரை தூக்கி போட்டுட்டேன். இதை நான் இன்னும் யூஸ் பண்ணல. நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த நாசல் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது நான் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். மேபி இது வேறு ஏதாவது குயிக் ட்ரையிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த அகாரோ ஹேர் ட்ரையர். இது ஒரு மாதிரி ஒரு பர்கண்டி ஷேட். இதில் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது என்னென்னா இதுதான். ஸோ நம்மளோட இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட், நம்மளோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளக்கு வந்து எதுக்குள்ளேயுமே போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பின் ப்ளக் இருக்குல்ல, அதில் நீங்கள் போட்டாலுமே சில 3 பின் ப்ளக்ஸ்குள்ளே இது செட் ஆகலை. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை கண்டுபிடிச்சேன். இது வந்து கேரான் அப்படின்ற ஒரு பிராண்டு. இது வந்து எங்கள் வீட்லேயே கடந்தது. நீங்கள் வந்து ஆக்சுவலி இதே மாதிரி இன்னொரு 3 பின் ப்ளக் இருந்துச்சு, பட் அதுக்குள்ளே இது போவே இல்லை. இது ரொம்ப லைக் நம்மளோட அந்த ஃப்ரிட்ஜோட இது இருக்குல்ல, அதை விட இது திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி இந்த 2000 வாட்ஸுங்கிறனால அது இருக்கலாம். ஸோ நீங்கள் இது வாங்குறீங்கன்னா மறக்காமல் இதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுங்க. இது என்ன ஒரு 150 ருபீஸ் லெஸ்ஸர் தென் 150 or 100 அது மாதிரி தான் இருக்கும். இது வீட்டில் கடந்தனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்லைட்டர் ஒரு சைஸ் இருக்குல்ல, அந்த 3 பின் ப்ளக்ல பெரிய பாயிண்ட் இருக்கும்ல, அதை விட இது திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. இங்க பாருங்களேன், அதை விட இது ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தி. ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற செட்டிங்ஸோட ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ, அப்புறம் கொஞ்சம் மீடியம், அப்புறம் ஃபாஸ்ட். இது வந்து உங்களுக்கு அந்த ஏரோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0, அப்புறம் வந்து 1 and 2, அதாவது கொஞ்சம் ஃபேன் ஸ்பீட், இதில் வந்து ரொம்ப ஃபேன் ஸ்பீட் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா கோல்ட் ஷாட். இப்போ நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இதோட காற்று ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த பட்டன் குயிக்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே அந்த ஏர் வந்து அந்த ஹாட்டாக இருக்கிறது கம்ப்ளீட்டாக கோல்டாக அடிக்கும் உங்களுக்கு. இதோட க்ளோசர் லுக் பாருங்கள். இதில் வந்து 3 செட்டிங்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு 2 ஃபாஸ்ட் ஸ்பீட் இருக்கு. யா. ஸோ இந்த மாதிரி ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு யூஸ் திஸ் ஒன்.
ஸோ நான் என்னோட ஹேரை வந்து 2 செக்ஷனா எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு மேல ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஒன். ஸோ என்னோட எவ்ரிடே ஆர் எவ்ரி ஹேர் பாத்தோட ட்ரையிங் ரொட்டீன் இப்படி இருக்காது. நான் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். ஜஸ்ட் டேரெக்டாக வந்து காய வைக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இன்னைக்கு வந்து இது இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக போகும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த சீரம் அப்புறம் இந்த ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் போடலைன்னா டேமேஜ் ஆகுது, அது எனக்குமே தெரியுது. பட் அது என்னமோ ஒரு லேசினஸ் இருக்கு அதை போடுறதுக்கு. ஒரு தடவை எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்றதுக்கு சோம்பேறித்தனம் போட்டுட்டு போடாமே விட்டுருவேன். ஸோ ரொம்ப வந்து ஃப்ரிஸியாக இருந்தது, லைக் ரொம்ப வந்து டேங்கிள்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து மேலோட்டமாக கோம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்து நான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். கோம் நோசல் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் இந்த சைடு ஆஃப் மை ஹேருக்கு டிஃப்யூசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடி வந்து கொஞ்சம் சொட்ட சொட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன் கீழே. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எனக்கு நார்மலாக இந்த ஃபேன் அதுலேயே வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அது தண்ணியெல்லாம் காஞ்சிடுச்சு. பட் கொஞ்சம் இன்னுமே ஈரமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது எந்த அளவுக்கு ஒரு குட்னஸ் கொடுக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம இந்த நாஸ்ல அட்டாச் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த டைரக்ஷனில் நீங்கள் கோம் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாஸ்ல அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் அதில் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சைடு இருக்க ஹேரை நான் பின்னாடி வச்சு கிளிப் போட்டுடுறேன். ஸோ இந்த நாசல் கோம் நாசல் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லாவே வந்து உங்களோட ஹேரில் இருக்கிற டீடாங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணணும். இல்லைனா வந்து அந்த கோம் வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி தனியாக கழண்டு வந்துடும். ஸோ அதனால நான் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபேனோட ஏரோட ஸ்பீடை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2ல் வச்சுக்கிறேன் நான். அண்ட் அதோட இதை வந்து ஃபர்ஸ்ட் செட்டிங்கில் வைக்கிறேன். செகண்ட் ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ், லெஸ் தென் 5 மினிட்ஸ்க்குள்ளவே வந்து நல்லா குவிக்காக ட்ரை பண்ணிவிடும். உங்களோட ரூட்லேருந்து லென்த் வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். இங்கே பாருங்களேன், அது இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த ஹேரை பாருங்கள், இதான் வெட் ஹேர், இது வந்து ட்ரை ஹேர். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ், லெஸ் தென் 4 மினிட்ஸில் உங்களுக்கு குவிக்காக ட்ரை ஆகிடும். இது வந்து இன்னும் வெட்டாக ஹேர் சொட்ட சொட்ட இருந்தது அப்படின்னா மட்டும் உங்களுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். பட் மற்றபடி கம்ப்ளீட்டாக இது உங்களுக்கு ட்ரை பண்ணிடும். ஃபுல்லி ட்ரைட் ஹேர் இது, ஃபுல்லாக ட்ரை பண்ணிடும். அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு இதில் ஒரு ஸ்ட்ரெயிட்னஸ் தெரியுதா? ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்து அந்த கேர்ள் ரொம்ப வேவியாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நாசிலை ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ரொம்ப லாங் ஹார்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சூடாக இருக்கும். பட் எப்பவுமே ஜஸ்ட் கீப் இன் அ மைண்ட் தட் எந்த ஒரு ஹேர் ட்ரையர் லைக் ப்ளோ ட்ரையர் ஒரு வாட் எவர் இட் இஸ் ஹீட்டிங் டூல், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இதுக்குள்ளே இருக்கிற காயில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் அதால் அந்த சூடை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு இஃப் யூ யூஸிங் ஃபார் லாங் அப்படியே ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த காயில் சீக்கிரமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யுவர் ப்ளோ ட்ரையர் ஹேர் ட்ரையர் will last longer than the estimated time that they have given. So இப்போ நம்ம இந்த டூல் ட்ரை பண்ணலாம். இதுவுமே இது மாதிரி வச்சு just press to attach it, that's all, it's attached. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு curled hair பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா you have to know 2 things before doing this. First thing is just apply an empty amount of conditioner and அந்த curl பண்ணுற அந்த cream எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லீவ்-இன் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த டிஃப்யூசர வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. இந்த விஷயமே என்னன்னா, நீங்க எடுத்ததும் வந்து இந்த இந்த வெட்டா இருக்கிற ஹேர வந்து அப்படியே வச்சு சொட்டும்ல அந்த ஹேர அப்படியே வச்சு நீங்க வந்து கொண்டு வந்து இப்படி தலையில வச்சு டிஃப்யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்கேல்ப்ப தான் நீங்க ட்ரை பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ஹீட் வந்து கொஞ்சம் ஹையாவே வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ்ல வச்சு தான் பண்ண போறோம். அது வந்து ஃப்ளோவுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ, கொஞ்சம் வந்து ஹீட் அதிகமா வச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா உங்களுக்கு ட்ரை ஆகும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஹீட் வச்சாச்சு 3ல அண்ட் அந்த ஃபேன் ஸ்பீட் வந்து நான் இப்போ 1ல வைக்கிறேன். இது இப்படி வச்சு பார்க்கும்போது, யூ ஹேவ் டூ நோ அந்த ஏர் வந்து உங்க ஸ்கேல்ப்ல படுறது உங்களுக்கு தெரியுதா நீங்க ஃபீல் பண்ணணும். அப்படி படலன்னா யூ கேன் இன்கிரீஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்டின்னா, நீங்க வந்து உங்க ஸ்கேல்ப்ல டச் பண்ணாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி நீங்க வந்து ப்ளோ ட்ரை பண்ணுவீங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்டின்னா, நீங்க வந்து இத ஸ்கேல்ப்ல வச்சு மசாஜ் பண்ண போறீங்க. அந்த டைம்ல வந்து நீங்க உங்களோட அந்த ஸ்பீட வந்து கம்மியா வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையா வச்சுக்காதீங்க. ஸோ இதோட மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இத பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்க கைய கொண்டு போய் முடியில நீங்க வைக்கவே கூடாது. ஐ மீன் போய் டச் பண்ணக்கூடாது. இப்டி கோம்ப் பண்ணக்கூடாது. ஃபீல் பண்ணி பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் மோஸ்ட்லி ட்ரை டூ யூஸ் திஸ் ஒன். ஸோ அத நீங்க பாருங்க இப்ப எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட ஸ்கேல்ப் நல்லா ட்ரை ஆயிருக்கும் இந்த ஸ்டேஜ்ல. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இத அப்படியே வந்து உங்க லென்த்ல பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஒரு அளவுக்கு வந்து அந்த ஒரு ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, உங்க ஹேர கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மேல வச்சு யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் த லென்ஸ். ஸோ வென் வி ஆர் ஆல்மோஸ்ட் டன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் வெட்டா இருக்கிற மாரி தானே இருக்கும். பட் இது வெட்டா இல்ல. கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு தெரியுதா அந்த கர்ல்ஸ்? ஸோ இது வந்து டிஃப்யூசர் ஐ மீன் அந்த டிஃப்யூசர் யூஸ் பண்ணது. இது வந்து அந்த கோம்ப் ஸ்ட்ரெய்ட்னர் யூஸ் பண்ணது. ஐ மீன் த கோம்ப் ட்ரையர். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்க வந்து இத நான் வந்து எந்த ஒரு லீவ்-இன் கிரீமும் யூஸ் பண்ணல இந்த சைட். ஜஸ்ட் வந்து நார்மலா அந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட் அண்ட் ஒரு சீரம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இஃப் யூ யூஸ் ப்ராப்பர் கிரீம்ஸ் அண்ட் அதுக்கேத்த அந்த ஜெல் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா, இது இன்னும் கூட நல்ல கர்ல் ரொம்ப அழகா வரும். ஆர் நீங்க வந்து நல்லா அந்த ஃப்ரிஸ்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க இந்த இத செட் பண்ணும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் ஜஸ்ட் ட்ரை டு பி வெரி கேர்ஃபுல் நாட் டு டச் யுவர் ஹேர். இப்போ நான் பண்ணிட்டேன்ல, இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாரி பண்ணக்கூடாது. லைக் நாட் லைக் திஸ். இந்த மாதிரி உங்க கைய வச்சு இப்படி கோம்ப் பண்ணக்கூடாது, இழுக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா, அது நல்லா செட் ஆயிடும் அண்ட் கிறிஸ்பாவும் நல்ல ஒரு பவுன்சியாவும் இருக்கும். கிறிஸ்ப் மீன்ஸ் நல்ல பெர்ஃபெக்ட்டா கிளியரா தெரியும். கிறிஸ்ப்னா ஒரு மாரி மொர மொரன்னு இருக்கிறத நான் சொல்லல. ஜஸ்ட் பெர்ஃபெக்ட் கர்ல்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு அந்த கர்ல்ஸோட ஒரு ஒரு தட் பென்ஸ் இது வந்து பார்க்கறதுக்கு வெட்டா இருக்க மாரி இருக்குல்ல. நோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரைட். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க கிரீம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னும் கூட பார்க்க வந்து ஒரு மாரி சோக்கி வெட்டா இருக்கிற மாரி இருக்கும். பட் அது நல்லாவே ட்ரை ஆயிருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட்டடா பண்ணும்போது, இன்னும் கூட நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாட் ஸ்ட்ரெய்ட்னிங்ல வர மாதிரி எஃபெக்ட் இது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரிலாம் இருக்காது. நார்மலா ட்ரை பண்ணும்போது ஒரு மாரி ஃப்ரிஸியா ஹேர் இருக்கும்ல, அந்த மாரி இல்லாம இது கொஞ்சம் ஜென்டிலா இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இனிமே அப்கமிங் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு ஐ வில் ட்ரை டு ஷோ ஹவ் ஐ யூஸ் திஸ் ப்ளோ ட்ரையர் எஃபிஷியன்ட்லி. இன்னும் கூட நான் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லீவ் அ கமெண்ட் டவுன் இஃப் யூ ஆர் யூசிங் திஸ் ப்ராடக்ட் ஆல்ரெடி. அப்படி இல்லைன்னா யூ ஜஸ்ட் கோ அண்ட் அண்ட் ட்ரை இட் அவுட். இது ஒரு ஆஃபரில் அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஐ காட் இட் ஃபார் லெஸ் தென் 1500 ஆர் சம்திங். இதுவே நீங்கள் ஒரு ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா 2000 வாட்ஸுக்கு உள்ள அந்த ஒரு ட்ரையர் மட்டுமே உங்களுக்கு 2500 ப்ளஸ் ருபீஸில் தான் கிடைக்கும்.
So it's quite affordable. With also they are giving you 3 different types of tools கொடுக்குறாங்க நீங்க யூஸ் பண்றதுக்கு. So this is definitely a good purchase that I did from Amazon. So if you want, if you want, just let me know. I'll give you the link below in the comments that you can buy and check it out, the costing and everything. So we'll see you in another video. Until then, bye bye.